சீனி கிழங்கு வாங்கிட்டு வந்து அப்படியே அவிச்சு சாப்பிட்றீங்களா? ஆனால் இனி அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து மிக்ஸி ஜாரில் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய கிழங்குலையே பெஸ்ட் கிழங்கு அப்படின்னா இந்த சீனி கிழங்கு தாங்க. இந்த சீனி கிழங்கை சுகர் வியாதி இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த சீனி கிழங்கை மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் இந்த மாதிரி நம்ம சுரண்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு கட் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதலையே கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தோலை சீவி எடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சதால முதல்ல இந்த தோலை மட்டும் சீவி எடுத்துக்கிறேன். எப்போவுமே சீனி கிழங்கை வாங்கி கட் பண்ணி அதை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரத்துக்கு 4 கிலோ சீனி கிழங்கு கூட வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்குங்க. இந்த சீனி கிழங்கை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கிழங்கு வந்து நார்மலாக எப்படி கட் பண்ணுவோம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு கிழங்கே நான் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது. ஏற்கனவே சீனி கிழங்கு மண் இல்லாமல் கழுவி வச்சுருந்தேன், அதனால் திரும்ப கழுவலை. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்கு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த கிழங்குல கொஞ்சம் தண்ணி இருக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரையணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இதை அரையும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இடையில சின்ன சின்ன பீஸ் இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியதை இந்த பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க. செய்யும் போதே கொஞ்சம் நிறைய செஞ்சுடுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் செஞ்சதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்ப மறுபடியும் கிழங்கு கட் பண்ணி செய்ய வேண்டியது இருந்தது. இதுக்கு நீங்கள் துருவின தேங்காய் பயன்படுத்தினாலும் சரி, அல்லது நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் எடுத்தாலும் சரி. நான் இங்கே கட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அந்த தேங்காவை அதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப பேஸ்ட்டாக அரைஞ்சு கிடைக்கும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைஞ்சு கிடச்சிரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்கு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது கூட இந்த பேஸ்ட்டையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அந்த கிழங்கு அரைக்கும் போதே நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம், அதனால் மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போது நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ இப்படி எந்த ரவை வேணால் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தாங்க சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ இப்படி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே அந்த தண்ணி இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கை வச்சு இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், மாவு நம்ம சப்பாத்திக்கு பிசைறதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதில் ரவை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவை டைம் ஆக ஆக கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மாவை இலக்கமாக பிசைகிறோம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருந்தோம். அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அதை அப்படியே கழுவி இதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அரைக்கும்போது கிழங்குல கொஞ்சம் கூட தொக்கு இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நீங்கள் அரைக்கும்போது சின்ன சின்ன பீஸ் இடையில மாட்டியிருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. இப்போ நமக்கு தேவைப்படுறது பழம் தாங்க. எந்த பழம் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பச்சை பழம் தான் எடுத்துக்கிறேன். நல்ல பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க, அதான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ 4 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். பழம் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. பழத்தை அப்படியே மசிச்சு போடுறத விட இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு நமக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தேங்காவை அரைச்சி வச்சுருந்தேன், அந்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம நிறைய இனிப்பு சேர்க்க வேண்டாம். இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பழத்துலேயும் இனிப்பு இருக்குங்க, அதனால் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும். இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இப்படி பருப்புகளை பொடிச்சு போட்டாலும் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி அது எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ கொஞ்சமாக வாழை இலை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வாழை இலை எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா தீயில கொஞ்சம் வாட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம அப்படியே வாழை இலை எடுத்து வச்சோன்னா வாழையில் சீக்கிரமாக கிழிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி கழுவி எடுத்துட்டேன். இப்போ அந்த மாவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இலைக்கு மேலே இந்த மாதிரி வச்சு தட்டி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு நம்ம வைக்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா இலக்கமாக இருக்குது மாவு. இந்த ரவை கூட இந்த தண்ணி சேரும்போது தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால தான் நம்ம இந்த அளவு மாவை இலக்கமாக வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வச்சுருந்த அந்த பழம் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மடிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இப்படி நம்ம மடித்து எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் மடிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள்.
இதே மாதிரி நான் இன்னொரு இலையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு இல்லை சும்மா ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நாம இப்போ இதில் ரவையும் அரிசி மாவும் சேர்த்துக்கிறோம். ஒருவேளை உங்ககிட்ட ரவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலாக நீங்கள் முழுசாகவே அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரவை சேர்த்து செஞ்சுருந்தேன். அது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருந்ததுங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் இதில் இருக்குங்க. அதாவது நம்ம மாவு தட்டும்போது கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம அந்த மாவு பிசையும் போது அதில் நெய் எதுவுமே சேர்த்து பிசையலை. இப்போ இந்த மாவு தட்டும்போது கையில் கொஞ்சம் நெய்யை தேய்ச்சி விட்டு அந்த தட்டி எடுத்திங்கன்னா அந்த நெய் வாசனையெல்லாம் அந்த மாவில் இருக்கும். வெந்து வரும்போது அந்த வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த நெய் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரமும் பயன்படுத்திக்கலாம். இதில் தண்ணி இறங்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காஞ்சு போன இலைகளையும் உள்ளே வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அப்பத்தையும் மேலேப்படி எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் சீனி கிழங்கு வாங்குனீங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி வெட்டி அதை வேக வச்சு கொடுக்காம இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நார்மலாக நம்ம சீனி கிழங்க வேக வச்சோம் அப்படின்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் நமக்கு வெந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இது வேகிறதுக்கும் நமக்கு 5லேருந்து 7 நிமிஷம் அவ்வளோதான். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சேன். நல்லா வெந்திருந்தது. அதே மாதிரி செம்ம வாசனை, அப்படி ஒரு சாஃப்டாக இருந்ததுங்க. இப்போ வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் தான் ஆறி இருக்குது, லைட்டாக சூடாக தான் இருக்குது. நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தோன்னா அப்படியே அல்வா கணக்கில் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான அல்வா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிறைய எண்ணெய் நெய் இப்படி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்ல டேஸ்டியான ஒரு அப்பம் இப்போ நம்ம செஞ்சுருக்கிறோம். நம்ம வாழை இலையை இப்படி மடித்து எடுக்கும்போது உள்ளே வச்சுருந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட கலையாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம வச்சு வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த டைமில் தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நீட்டமாக மடித்து எடுத்துக்கிறோம். அந்த ஷேப்பும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. உங்களுக்கு எப்பயாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஹெல்த்தியான ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செய்யும்போது கொஞ்சம் நிறையவே செஞ்சு வச்சுடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக கொஞ்சமாக செஞ்சுட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவீங்க. அதே மாதிரி 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட இது கெட்டு போகவும் செய்யாது. வீட்டில் சீனி கிழங்கு வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.